அவர் என்ன பண்ணாரு, எழுந்திருச்சு போய் அந்த ஸ்க்ரீன் கிட்ட நின்று அவர் உருவத்தை அவரே அடிக்கிறாரு. என்னடா பெருசாக நடிச்சிட்ட, அங்கே நடிக்கும்போது மட்டும் கிழிச்சாமல் நடிச்சிட்ட, இங்கே நடித்ததை சிங்க் பண்ண முடியலையா, தொலைச்சிருவோம் உன்னை அப்படின்னு அவரே திட்டிக்கிட்டு வந்து உக்காந்து மறுபடியும் பேசுகிறாரு. பாரம்பரியம்னு ஒரு படம் சிவாஜி ஐயா நடிக்கிறாரு. அதில் ஒரு டைலாக், அவர் ஆக்சுவலி நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவர் லூப்பில் தான் டப்பிங் பேசுவார். இப்போ வந்துருக்கிற கம்ப்யூட்டரைஸ்டு டப்பிங் எல்லாம் அவர் வந்து பேச தெரியாது. அவரை பேச வச்சதே கமல் சார் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவர் மகன் படத்தில் அந்த கம்ப்யூட்டரில் எப்படி பேசணும், ஏன்னா அவருக்கு என்னன்னா டக்கு 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 டக்குன்னு அந்த எமோஷன்லேயே இருப்பார். அதுலேயே அப்படி சிங்க் பண்ண, இது ஏறின ஸ்பீடில் மெதுவாக மறுபடியும் இறங்கி மறுபடியும் இது ஏறதுக்குள்ளார என்னடா இது அப்படின்வார். ஸோ அதை வந்து கமல் சார் தான் ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு வந்ததுன்னு சொல்லுவாங்க. நான் பார்த்தது கிடையாது. பட் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு எமோஷனலில் வந்து பேசணும். ஒரு சீனில் வந்து அவர் ஏபிஎன் தேட்டரில் தான் டப், 2 தேட்டரில் தான் சிவாஜி அப்பா வந்து டப் பண்ணுவார். ஒன்று வந்து பிரசாத்னா இந்த இளையராஜா சார் வச்சுருந்தார்ல மியூசிக், இது அந்த பிரசாத் ஸ்டுடியோவில் அங்கே இருக்கிற லூப் தேட்டரில் பேசுவார். அப்புறம் ஏபிஎனில் பேசுவார், விஜயகிருஷ்ணா தேட்டரில் பேசுவார். ஸோ இந்த ஏபிஎன் தேட்டரில் டப்பிங் பேசும்போது ஒரு எமோஷனல் வந்து அங்கே நடித்ததை இவர் வந்து டைலாக் பேசும்போது அதை சிங்க் பண்ண முடியல. யார், சிவாஜி அப்பா ஐயா. இன்றைக்கி நடிப்புலகத்தை நாங்கள்லாம் மேக்கப் போடும்போது அவரை மனசால நினச்சி வணங்கிட்டு தான் மேக்கப்பை போடுறோம். அவரால் பேச முடியல. அவர் என்ன பண்ணார், எழுந்திருச்சு போய் அந்த ஸ்க்ரீன் கிட்ட நின்று அவர் உருவத்தை அவரே அடிக்கிறாரு. என்னடா பெருசாக நடிச்சிட்ட, அங்கே நடிக்கும்போது மட்டும் கிழிச்சாமல் நடிச்சிட்ட, இங்கே நடித்ததை சிங்க் பண்ண முடியலையா, தொலைச்சிருவோம் உன்னை அப்படின்னு அவரே திட்டிக்கிட்டு வந்து உக்காந்து மறுபடியும் பேசுகிறார். சிங்க் பண்ணதுக்கப்புறம் தான் அப்போ கன்னியப்பன்னு ஒரு இன்ஜினியர் இருப்பார் ஏபிஎன் தேட்டரில். அவர், நான் கண்ணியப்பா சரியா பாருக்கா அண்ணா கரெக்டாக இருக்குண்ணே அப்படின்னு அப்படி பார்த்துக்கப்புறம் அப்போ கூட முடிஞ்ச உடனே டக்குன்னு ஏஞ்சி போயிட மாட்டாருமா. இதெல்லாம் அவர்கிட்ட நம்ம கற்றுக்கணும். இப்போ இருக்கிற ஒவ்வொரு கலைஞரும் கற்றுக்கணும். உட்காந்துட்டு அந்த அந்த சீன் மூட்லேயே இருப்பார். இன்னும் கூட எமோஷனல் கொடுத்துருக்கலாமோ, இன்னும் கூட கொஞ்சம் அந்த இது அப்படி பேசியிருக்கலாமோ, அந்த ஃபீலிங்லேயே இருப்பார். அவருக்கா அந்த எமோஷ்னல் அடங்கி அவர் வந்து ஓகே அப்படின்னு நார்மல் சிவாஜி கணேசன் ஐயாவா வரும்போதுக்கப்புறம் தான், என்னப்பா போகலாமா, சரி வாயா எனக்கும் பசிக்குது அப்படின்னு அப்போ தான் நார்மலுக்கு வருவார். அது வரைக்கும் அந்த கேரக்டராகவே தான் இருப்பார். நீங்கள் வந்து ஒவ்வொன்றும் அவர்கிட்ட துளி துளியாக கற்றுக்கலாம்.